பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். பாருங்க, இன்னைக்கு வசனத்தை எடுப்பதற்கு முன்பதாக நான் ஜெபத்துல அமர்ந்திருக்கும் போது சில யோசனைகள் எனக்கு தோணினது. இந்த காலத்துல எது ரொம்ப முக்கியம், வாலிபர்களுக்கு நான் என்ன பேசணும்னு நான் யோசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, இந்த நாட்களில சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், அதாவது இந்த கொரோனாவை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் ஒவ்வொரு மெசேஜ்லயும் அதை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய தேசம் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்களில எது தேவை அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது நமக்கு ரொம்ப அவசியமான காலகட்டமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ இவ்விதமாக வசனத்துல நம்ம வாசிச்சோம் என்றால், கொலேசியர்ல நம்ம 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, ஒருவர் தாங்கி. கலாத்தியர்லயும் விதமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிச்சோம் என்றால், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுங்கள். இவ்விதமாக கர்த்தருடைய வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவர் பாரத்தை நம்ம ஒருவராய் சுமந்து கொள்ள வேண்டும். சோ மற்றவர்கள் எவ்வளவு பிரச்சனையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம சுகத்தோடு இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம்னா அது தேவனுடைய பெரிதான கிருபை. வாலிபர்களாக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பலன். சோ நீங்க என்ன பண்ணணும் இந்த நாட்களில? சரி, நாம தான் நல்லா இருக்கிறோமே, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டோ இல்லைன்னா மொபைல வச்சு நோண்டிக்கிட்டோ மற்ற காரியங்களை கவனம் செலுத்துகிறது கூடாது. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறோம் பாருங்க, மற்றொரு பாரத்தை இன்னைக்கு சுமக்கிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமே, இன்னைக்கு வெளிநாட்கள்ல நம்ம பாக்குறோம், வெளிநாடுகளில பாக்குறோம், வெளியே இருக்கிற இடங்கள் எல்லாம் பாக்குறோம், புறஜாதிகளை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து நண்பர்கள் எல்லாம் குழுவாய் சேர்ந்து நிறைய காரியங்களை உதவி செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த நாட்களில அப்பேற்பட்ட உதவி உங்களால செய்ய முடியலனாலும் ஒருவருக்கு ஒருவர் தாங்கி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து, அது மாத்திரம் இல்லாம ஜெபத்துல நாம் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நம்ம எஸ்ஆர்எம்ல இந்த நாட்களில உபவாசத்தை நான் அறிவிச்சிருக்கிறேன். ஒருவேளை உணவை நீங்கள் தவிர்த்து தொடர்ந்து என்னோடு கூட 7 நாள் உபவாசிங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு இருக்கேன். சோ இந்த நாட்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களை, உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 3 நாளாவது ஒருவேளை உணவை தவிர்த்து மற்றவர்களுடைய பாரத்துக்காக ஜெபிங்க. இன்ற காலகட்டத்துல தேவனிடத்திலிருந்து கிருபை இறங்க வேண்டும் என்று நீங்கள் போராடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. வேதாகமத்துல தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் பகுதியில பாத்தீங்கன்னா, தானியேலுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருகிறது. மறைப்பொருளை வெளிப்படுத்த வேண்டும். அது அவரால் முடியாத பட்சத்துல அவர் யோசிக்கிறார். சோ ராஜா கிட்ட போய் டைம் கேட்கிறார். கேட்டுட்டு வந்து தன்னுடைய நண்பர்களை கூடுகிறார். வசனம் சொல்லுகிறது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல தன் நண்பர்கள் எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஆலோசனை பண்ணுகிறார். எல்லோரும் சேர்ந்து தேவனே நீர் இறங்கும் என்று ஜெபிக்கிறார்கள், இறங்கும் என்று தேவனோடு கூட முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் இறங்கி வந்து வெளிப்பாடை கொடுக்கிறார். ஆமே, இப்பொழுதும் நீங்கள் ஒருமித்து உங்க நண்பர்கள் ஒன்றாய் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. அங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மைனஸான வார்த்தைகளை பேசாதீங்க. பாசிட்டிவான திங்கிங்கோட சேர்ந்து ஒருவேளை நம்ம ஜெபிப்போம், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் என்றுங்க. சோ நீங்க இப்பொழுதே போன்ல பேசி நீங்க ஜெபிக்கலாம். ஏதாவது ஒரு வழியில ஒருமித்து நீங்க சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். தேவன் நம்மை அதற்காகவே அழைத்திருக்கிறார். இன்றைக்கு யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ வேதனையில இருக்காங்க, நமக்கு என்னன்னு அப்படி இருக்க கூடாது. ஹல்லேலூயா. சோ இது நம் மீது விழுந்த கடமை. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த உலகத்துல ரட்சிப்பும் இல்லை, இந்த உலகத்துல விடுதலையும் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிந்த நீங்கள் அறியாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாகவும் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல வைத்திருக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. சோ பிசாசானவன் காலத்தை இந்த வேளையில தேவையில்லாம வந்து திருடுகிறான். ஏதோ ஒன்று என்று சாப்பிட்டுக்கிட்டு நம்ம தூங்கிட்டு மத்த காரியங்களை போல நிர்விசாரமா இருக்காதீங்க. நெருக்கடி வரும்போது தானியேல் செய்தாரே, நெருக்கடியான சூழ்நிலையில ஒன்றாய் கூடி ஜெபித்தாரே, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு அருமையான வாலிபனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் கர்த்தர். வெறுமையா இருக்காதீங்க. ஜெபிக்கிற எந்த சபையானாலும், ஜெபிக்கிற எந்த பிள்ளைகளானாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அந்த தேசத்துல மகிமையாய் வைப்பார். தானியேலையும் அவனோடு கூட இருந்த நண்பர்களையும் கர்த்தர் எல்லா இக்கட்டுகளையும் விடுதலையாக்கி அவர்களை ராஜ்யத்துல மேன்மையாய் வைத்தார். அதே போல உங்களையும் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே, பவுல் விதமாய் சொன்னது போல நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, தாங்குங்க, தேவ பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் உங்களுக்காக மாற்றுவார். ஆமே, இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, அந்த அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக. தேவை என்னதென்று உணர்ந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. இயேசுவே, நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரை ஒருமித்து ஜெபித்து தேசத்துக்கு ஆண்டவரை சேமத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளாக இவர்களை வழிநடத்தும். தேவையில்லாத யோசனைகள், சிந்தனைகள், பலவீனமான கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நிர்விசாரத்தின் ஆவிகள் வாலிபர் மத்தியிலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவையில்லாததுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதபடிக்கு உணர்வோடு அமர்ந்து தேவ சமூகத்துல காத்திருந்து மற்றவர்களாக ஜெபித்து
ஆண்டவரே ஜெயத்தை பெறுகிற பிள்ளைகளால் மாற்றும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்ற நாமத்திலே ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.